ரொம்ப நாளாக ஆசீர்வாதம் 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 நல்ல ஆசீர்வாதத்திலே ஊறி போயிருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்க இருக்கிறார். ஆகவே சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, இருக்க சபையிலேருந்து காணாமல் போயிடாதீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம், அவருடைய வருகைக்காக மணவாட்டியை அவர் ஆயத்தம் செய்கிறார். ஏன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர்கிட்ட கையில் எண்ணெய் இருந்ததாம். ஆனால் அந்த எண்ணெய் இருந்தும் அவர்கள் எப்பொழுது தங்களுடைய திரிகளை ஏற்றி எண்ணெயை விளக்கிலே ஊற்றி எல்லாம் செய்கிறாங்கன்னா, எக்கால சத்தம் கேட்ட உடனே தான் செஞ்சாங்களாம். நமக்கு எக்காலம் ஏற்கனவே ஊதப்பட்டு ஆயிற்று. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எக்காலம் என்ன எக்காலம் ஊதப்பட்டுச்சுன்னு கேட்குறீங்களா? இஸ்ரவேலில் யுத்தம், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த பூமியை தாக்கிக்கிட்டு இருக்கிறதையும், உலகம் அனைத்தும் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருக்கிறதையும் பார்த்தும் நீங்கள் வந்து கிறிஸ்துவின் வருகை சமீபம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ புரியுதா? எக்கால சத்தம் கேட்டுருச்சா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம திரியை ஏற்றி விளக்குல எண்ணெயை ஊற்றி we must be ready for the coming of the Lord Jesus Christ. ஏனென்றால் அவர் எந்த நேரமும் வரலாம். அதுக்குள்ள நான் வந்து ஆயத்தமா, எண்ணெய் இருக்கலாம் கையில், பரிசுத்தாவியானவருடைய எண்ணெய் இருக்கலாம். ஆனால் என் லேம்பில், என் திரியில் இருக்கிற அழுக்கெல்லாத்தையும் நீக்கி அதை ட்ரிம் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி அவர் வரும்போது பிரகாசித்து எரிக்கிற ஒரு விளக்காய் நான் அவரோட கூட செல்லணும். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? அப்பனா உங்களுக்கு இந்த செய்தி ஓகே. வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 John chapter 5 verses 16 and 17. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. ஓகே, இப்போ என்ன சொல்ல வராரு? மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றாரு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்றாரு. அப்போ பாவத்தை பிரிக்கிறாரா, கேட்டகரைஸ் பண்றாரா? இதை வாசித்த உடனே எனக்கு ஒரு சிரிப்பான ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. சிரிப்பானதில்லை, இது உண்மையில ரொம்ப சீரியஸான சம்பவம். என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த போது ஃபஸ்ட்டு நாங்கள் போன எங்கள் டெடிகேஷன் முடிஞ்சு நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஊழியம் என்னன்னா, ஒரு விபிஎஸ் டைரக்டர்ஸ் ட்ரைனிங் கேம்ப். அப்போ அந்த கேம்பில் வந்து ஒரு பாட்டு, நான் சொல்கிறது 1994 ரைட், 1994 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, சாரி 95 நாங்கள் ஃபஸ்ட்டு போன கேம்ப்பு. அந்த கேம்பில் வந்து ஒரு பாட்டு, என்ன பாட்டுனா, சின்ன தப்பு செய்தாலும் அது பாவம், பெரிய தப்பு செய்தாலும் அது பாவம், கெட்ட வார்த்தை பேசினாலும் அது பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த பாடல் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், விபிஎஸ் ட்ரைனிங் டைரக்டர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறோம். எங்கன்னா நாகர்கோயிலில், டவுன் சவுத்தில். அவங்கெல்லாம் அறிவாளிகள். ஒருத்தர் எந்திரிச்சிட்டாங்க, அந்த பாட்டு சொல்லி கொடுத்து முடிச்ச உடனே எந்திரிச்சு சொன்னா, இப்போது நீங்கள் வந்து சின்ன தப்பு பெரிய தப்புன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே அப்போ சின்ன தப்புனா நம்ம செய்யலாம், பெரிய தப்புனா செய்யக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உடனே அந்த டைரக்டர் வந்து பாஸ்டருடைய கசின், அவர் சொன்னார், இல்லை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனால் வேதத்திலே அந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்லுது? மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். எங்கேருந்து இந்த கான்செப்ட் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் வந்து தேவன் மோசேக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்த பொழுது அங்கே பாவத்தை 2 விதமான தண்டனைகளை கொண்டு அவர் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில பாவங்களுக்கு நிவிர்த்தி செய்ய அங்கே அனுமதி இருந்தது. லைக் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்டீலிங், திருடுவது. வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 22 verse 1. ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். ஒருத்தன் திருடிட்டு என்ன பண்ணிட்டான்? திருடின ஆட்டையோ மாட்டையோ கொலை பண்ணிட்டான். உடனே என்ன ஆயிடுச்சு? வெட்டிட்டான், கறிக்கு வெட்டிட்டான் வீட்டில். அவ்வளோதான், பிரியாணி போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன செய்யணும்? மாடா இருந்தா எத்தனை திரும்ப கொடுக்கணும்? 5 மாடை திரும்ப கொடுக்கணும். The bigger the crime, the bigger the repayment. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? 1 மாடை திருடி கொண்டுட்டேன்னா 5 மாடை திரும்ப கொடுக்கணும். ஆனா
ஒரு ஆட்டை திருடி கொன்னா 4 கொடுத்தா போதும். the bigger the sin, the greater the punishment. ஓகே, தேவனுடைய வார்த்தையில் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இது நிவர்த்தி செய்யப்படக்கூடிய பாவம். அதாவது தப்பு பண்ணா அதுக்கு ஏதோ ஒரு சரி செய்யறதுக்கு ஒரு வழி இருந்தது. அதே நேரத்துல மோசேனுடைய நியாயப்பிரமாணத்துல சரி செய்யப்பட முடியாத பாவங்களும் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னென்ன பாவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனை, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவது அல்லது தேவனுடைய நாமத்தை தூஷிப்பது, அடுத்தது பெற்றோரை கனவீனப்படுத்துதல், தூஷித்தல் மரணத்திற்கு ஏதுவான பாவமாயிருந்தது, கொலை செய்வது மரண தண்டனைக்குரிய பாவமாயிருந்தது, விபச்சாரம் செய்வது மரணத்துக்கு ஏதுவான பாவமாயிருந்தது, அதே போல பொய் சாட்சி சொல்வதும் மரணத்துக்கு ஏதுவான பாவமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ திரும்ப 1 யோவானுக்கு வருவோம். யோவான் ஏன் இப்படி 2 வகையா பிரிக்கிறாரு? யாருக்கிட்ட இதை சொல்றாரு? ஒருவேளை உலகத்துல இருக்கிற மனுஷருக்கு சொல்றாரா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலகத்துல இருக்கிற மனுஷருக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவும் இல்லாத பாவம் சொல்றாரா? ஏன்னா நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோமே. எங்களை பொறுத்த வரைக்கும் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா இயேசுவின் ரத்தத்தினால எங்க பாவம் எல்லாம் என்ன செய்யப்பட்டுருச்சு? கழுவப்பட்டுருச்சு. எங்களுக்கெல்லாம் பாவமே கிடையாது. அப்படிதான் நாங்கெல்லாம் யோசிக்கிறோம். கரெக்டா? இப்ப யோவான் யாருக்கு எழுதுறாரு? உலகத்துக்கு எழுதுகிறாரா, சபைக்கு எழுதுகிறாரா? நிச்சயமாய் சபைக்குத்தான் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரரில் ஒருவர் அப்படின்னு சொல்லும் போது யார சொல்றாரு? உலக பிராரமான சகோதரர் அவர் அங்க குறிப்பிடல. அவர் குறிப்பிடுறது சபையில உனக்கு இருக்கக்கூடிய சகோதரனாகிய விசுவாசி ஒருவன் தவறு செய்கிறதை நீ பார்த்தால் அப்போ அவனுக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. எவ்வளோ நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம சில காரியங்களை யோசிக்காம செய்யறோம். அதாவது ஒருத்தன் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்தா அவனுக்கு ஜெபம் பண்ணுன்றார். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்காக ஜெபம் பண்ணாதேன்னு சொல்லல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, ஆனால் அதற்கு ஜெபியுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லேன் என்று சொல்லி முடிச்சிட்டார். புரிஞ்சதா உங்களுக்கு? அப்போ ஒருத்தன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சா அவனுக்காக ஜெபமே பண்ண கூடாதுன்ற மாதிரி தான் அங்க இருக்கு. ரைட்? இப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் என்ன? பழைய ஏற்பாட்டில் சொன்னதான். உடன்படிக்கை மாறி இருக்கலாம். நல்லா கவனிங்க. உடன்படிக்கை மாறலாம், காலங்கள் மாறலாம், பட் காட்ஸ் பிரின்சிபல்ஸ் நெவர் சேஞ்ச். தேவனுடைய கோட்பாடுகள் ஒருபோதும் மாறவே மாறாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இயேசுவின் ரத்தத்தினால தான் நாங்க கழுவப்பட்டுட்டோமே, எங்க பாவம் எல்லாம் கழுவப்பட்டுருச்சே, அப்போ எதுக்கு இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம் இப்ப சொல்றீங்க? அது முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்ல. நாங்க தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே, நாங்க தான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோமே, எதுக்காக இப்படி பிரிச்சு காட்டுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் சொல்ற காரியத்தை நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே, இப்ப அடக்கம் பண்ணப்பட்டோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களரே என்னை கழுவி சுத்திகரித்தது. எத்தனை பேர் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரைட்? நான் நிறைய கேள்வி கேட்க போறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் கைத்தட்டி ட்ரம்ஸ் அடிச்சு கேட்கிற சப்ஜெக்ட் இல்ல. இதுக்கு நம்ம ஆவியில உள்ள இறங்கணும். ஸோ இன்னைக்கு நான் நிறைய கேள்வி கேட்க போறேன். சரி, எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டீங்க? ரைட். பாவங்கள் எல்லாம் போயிருச்சு. இப்ப பாவம் போன உடனே என்ன பண்ணீங்க? நீங்க நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன் காண்பிக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்க? ஞான ஸ்நான தொட்டிக்குள்ள இறங்குனீங்களா? ஞான ஸ்நான தொட்டிக்குள்ள இறங்கும் போது நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள போகும்போது நான் அடக்கம் பண்ணப்படுறேன் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா தண்ணியை விட்டு நீங்க வெளியில எழும்பும் போது எதை குறிக்குது? இப்போ பழைய ஜீவன் ஒளிஞ்சு போயிருச்சு. நான் எப்படிப்பட்ட ஜீவனுக்குள்ள வந்துட்டேன்? புதிய ஜீவனுக்குள்ள வந்துட்டேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா நம்ம செய்து காட்டுற அந்த செயலை நம்ம வாழ்ந்து காட்டுறது இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், ஞான ஸ்நான தொட்டியில நம்ம செய்து காட்டுற செயலை
அநேக நேரத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறது இல்ல, வாழ்ந்து காட்டுறது இல்ல. we don't live what we have demonstrated. என்ன பிரச்சனைனா, நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிற சுவிசேஷம் அப்படி, அதுக்கு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை. இந்த பாவம், சரி, நான் புதுமையான ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ரைட்? இப்போ பிரவேசிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எச்சரிப்பா சொல்லிடுறேன். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். Hebrews chapter 10 verses 26 and 27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய், இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு. எத்தனை பேர் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வந்திருக்கிறீங்க? சத்தியத்தை அறிஞ்சதானே நீங்க விடுதலை ஆக்கப்பட்டீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், ரைட்? இப்ப சத்தியத்தை அறிந்து விடுதலை ஆக்கப்பட்டிருந்தீர்களானால் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, ஓகே, இப்ப வாசிக்கலாம். நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செய்யத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஓகே, இப்போ என்ன சொல்றாரு இங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அதனுடைய காலத்தை பாத்தீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது தொடர் நிகழ் காலம். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டேன், நான் கழுவப்பட்ட அடுத்த நாளே பாவம் செய்யறதை நிறுத்திடுவேனா? முடியுமா? அப்படி யாராச்சும் அதிசய பிறவி இருக்கிறீங்களா? நான் பார்க்கணும், ஆசைப்படுறேன். இல்ல, நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சோம்? பாவத்தோட போராடணும். நிறைய தடுமாற்றங்கள் நமக்கு இருந்தது. யாருமே அடுத்த நாளே பரிசுத்தவான் ஆகிறது இல்ல. நிறைய நேரத்துல நான் செய்ய விரும்புறது இல்ல, ஆனா என்ன பண்ணிடுறேன்? செஞ்சிடறேன், ரைட்? அந்த பாவத்தை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை. ஒருவன் அறியாமல் அல்லது விரும்பாமல் ஒரு காரியத்துக்குள்ள விழுந்துட்டான் அப்படின்னா அதை பத்தி ஆண்டவர் இங்க பேசல. ஆனா என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் துணிகரமா மனப்பூர்வமா திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தானா, அதே பாவத்தை திரும்ப 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 செஞ்சு கொண்டே இருந்தானால் அவனுக்கு இனி ஒரு பலி இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ், he is cut off from the sacrifice of Jesus. எத்தனை பேருக்கு இது விளங்குது? புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் ரத்தத்தினால ஒரு நாள்ல கழுவப்பட்டான். இயேசுவின் ரத்தம் அவனை சுத்திகரித்தது. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான். ஆனாலும் திரும்ப திரும்ப, நான் இது ஏன் செய்யறான்றதுக்கு வரேன் பின்னாடி, ஆனா திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்து கொண்டே இருந்தானால் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மேல் இருக்கிற உரிமையை அவன் என்ன செய்கிறான்? தானே ரத்து செய்து போடுகிறான். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இல்ல? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம we take things very lightly. ஆவிக்குரிய காரியத்துல எங்கேயோ பறந்துட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லா பாரத்தையும் வெட்டி போட்டுட்டு நாங்க மேல பறக்கிறோன்னு இந்த பாரமான காரியங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து ஜாக்கிரதையா இருந்தால்தான் உண்மையான ஒரு விடுதலை நமக்கு உண்டு. அல்லேலூயா, வழங்குதா உங்களுக்கு? ரைட்? இப்போ நல்லா பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? டெலிபரேட் சின், அதுவும் தொடர்ந்து திரும்ப திரும்ப அறிந்தும் மறுபடியும் மறுபடியும் ஒருவன் பாவம் செய்வானானால் அவனுக்கு வேற பலி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் பலியிலிருந்தே தன்னை கட் ஆஃப் பண்ணிக்கிட்டான் அவன். அடுத்தது என்ன சொல்லுது பாருங்க, நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோட அவன் எதிர்பார்த்துதான் வாழணும். விடுதலையோட வாழ முடியாது. நியாய தீர்ப்பு எங்கேயும் சந்திக்க போதுன்றதான் அவன் எதிர்பார்க்க வேண்டியது. இன்னொன்னு இதுல ரொம்ப கடுமையான எச்சரிக்கை என்ன தெரியுமா? அங்க என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை. இப்போ இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் கையில இருந்து என்ன செஞ்சாரு? விடுவிச்சு எடுத்துட்டாரு. எதுக்காக எடுத்தாரு? எதுக்காக எடுத்தாரு? சாத்தான் கிட்ட என்ன செய்யணும்? பழி வாங்கணும். அவன் தேவன் ஏற்படுத்தின திட்டத்துல என்ன பண்ணான்? ஒரு பிரேக்க கொண்டாந்தான், ஒரு பிரேக் போட்டான். அப்ப ஆண்டவர் என்ன பாக்குறாரு? நீ உடைச்ச திட்டத்துல இருக்கிற அந்த மனுஷனையே நான் கொண்டு நான் உன்னை என்ன பண்றேன்? நிர்மூலமாக்குறேன். உனக்கு கோபாக்கினே கொண்டாடுறேன். நான் சிருஷ்டித்த மனிதரை நீ என்னைக்கு கெடுத்தியோ நான் இன்னைக்கு அவனை கொண்டு உனக்கு எடுக்கிறேன்றார் ஆண்டவர். ரைட்? என்ன ஆயிடுச்சு? கோபாக்கினா அங்க வர வேண்டியது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறிந்து
சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டு திரும்ப நீ பாவம் செஞ்சனா உன்னைய உயிர்ப்பிக்க முடியாது. ஆனா அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சத்ருவுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினை நம்மை நோக்கி வருமாம். ஹல்லேலூயா, விளங்கிட்டீங்களா? சோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்போ ஐ கம் டு தி क्वेश्चन. ஏன் ஜனங்கள் இப்படி மனப்பூர்வமாய் மறுபடியும் 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 பாவம் செய்கிறார்கள்? காரணம் என்னன்னா, அடிப்படையான சுவிசேஷத்தை அவர்கள் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. அடிப்படையாக இருக்கிற சுவிசேஷத்தின் அறிவை அவர்கள் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. நம்ம கம்யூனியன்ல பங்கேற்கிறோம். கம்யூனியன்ல பங்கேற்கிறத பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய சரீரமும் ரத்தமும் இன்னதென்று நிதானித்து அறிந்து அதுல பங்கேறுங்க, இல்லைன்னா என்ன நடக்கும்? மரணம் வரும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்கா? நல்லா கவனிங்க. ஏன் மனுஷர் திரும்ப திரும்ப பாவம் செய்றாங்க? ஏன்னா அவங்க இன்னமும் சுவிசேஷத்தின் சத்தியத்தை நிதானித்து அறியவில்லை. இப்போ நீங்க ஒருத்தரை கேளுங்க, ஏன் இயேசு உங்களுக்காக மரித்தார் அப்படின்னா என்ன சொல்றோம்? பொதுவா நம்ம சொல்றது என்ன? என் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் சிலுவையில மரிச்சார், என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறதுக்கு அவர் மரித்தார். அப்போ நான் பாவம் செய்தேன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செஞ்சிரும்? கழுவி சுத்திகரிச்சிரும். இது மட்டும்தான் நம்முடைய அறிவாய் இருந்தால்தான் நாம் மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்கிறோம். ஏன் தெரியுமா? என்னுடைய நினைப்பு என்னன்னா, இயேசு என் பாவத்தை கழுவி சுத்திகரிச்சார்ல, இப்ப நான் திரும்ப தப்பு பண்ணேன்னா, திரும்ப நான் கீழே விழுந்தேன்னா, திரும்ப இயேசுவின் ரத்தம் என்ன செய்யும்? கழுவும். அதனால நான் எத்தனை தடவை விழுந்தாலும் அந்த ரத்தம் என்னை கழுவிக்கிட்டே இருக்கும். அது நான் ஸ்டாப், நெவர் ட்ரையிங் ஃப்ளோ. அதனால என்ன ஆகும்? என் பாவம் கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் வாழ விரும்புற விதமா நான் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த காஸ்பல். ஆனா அதே சுவிசேஷத்திற்கு ஒரு முன்னேற்றத்தின் ஒரு அம்சம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் பாவத்தை மேற்கொண்டு இனி பாவம் செய்யாமல் நீதிக்கென்று நாம் பிழைக்க முடியும். அது என்ன? வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஓகே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம் யார் மூலமா வரும் நமக்குள்ள? கிறிஸ்து இயேசுல ரட்சிப்படைஞ்சிட்டேன், இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன். ஆவியின் பிரமாணத்தை எனக்குள்ள கொண்டாடுறது யாரு? ஆவியானவர். கரெக்டா? சரி, இப்ப எத்தனை பேர் ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க? அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? அந்நிய பாஷை பேசுறீங்களா? சரி, அந்நிய பாஷை பேசுறீங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீங்கன்னு உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நாங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள். அந்நிய பாஷையில பேசுறதுனால நாங்கெல்லாம் யாரு? ஆவிக்குரியவர்கள். யார் சொன்னா? நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க. புரியுதா? நீங்க எவ்வளவுதான் அந்நிய பாஷையில பேசினாலும் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நீங்கள் சிலுவையில் அறையாவிட்டால், நீங்கள் அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருந்தும் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தும் இன்னமும் நீங்கள் மாம்சத்தின் பிரமாணத்தின் கீழ் இருக்கிறவர்களா இருக்க முடியும். விளங்குதா? The anointing of the Holy Spirit does not overnight change you. ஒரே இரவுல உங்களை மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிற உங்களை என்ன செஞ்சிடறது இல்ல, ஆவிக்குரியவர்களா மாத்திடுறது இல்ல. அந்த வல்லமை உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இந்த ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுகிற வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? என்ன சொல்றார் பவுல் அதே 8ஆம் அதிகாரத்துல? ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்து போடுங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வேண்டிய அறிவு என்னன்னா, இயேசுவின் ரத்தம் என்னை பாவங்களற கழுவி சுத்திகரித்தது மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தம் நான் புதிதான ஜீவனிலே நடை போடும்படியாக புதிதான ஜீவனின் பாதை எனக்கு திறந்து கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா. The blood of Jesus has not only set you free from sin, அது உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினது மட்டுமல்ல, புதிதான ஜீவன்ல நடை போடும்படியாக உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த திரும்ப நம்ம ரூட் வர்ஸ்க்கே வந்துருவோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் டெலிபரேட் சின், ஏன் திரும்ப திரும்ப மனுஷன் பாவம் செய்யறான், ஏன் திரும்ப திரும்ப பாவத்துக்கான தூண்டுதல் வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா?
இன்னைக்குல இருந்து மாறுதல் வருமா? மாறுதல் வர்றதுக்கான வழி உண்டாயிருச்சு. ஏன் இது வரைக்கும் இயேசுவின் ரத்தம் என் பாவம் மட்டும்தான் கழுவும் நினைச்சிருந்தீங்கன்னா, இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவுறதுக்கு மட்டும் இல்ல, புதிதான ஜீவனுக்குள்ள உங்களை பிரவேசிக்க செய்யறதுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஞானஸ்நானத்தின் மூலமாய் அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்த உடனே புதிய ஜீவனுக்குள்ள நீங்க பிரவேசித்து இருக்கிறீங்க. புதிய ஜீவனுக்குள்ள பிரவேசித்திருந்தும் அதை வாழாம விட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்குல இருந்து கேளுங்க, ஆண்டவரே, ஐ மஸ்ட் லிவ் இன் த நியூனஸ் ஆஃப் லைஃப். பழைய வாழ்க்கை அல்ல, புதிய வாழ்க்கையில நான் வாழணும். ஏன்? எனக்குள்ள இருக்கிற இயேசு எனக்கு அந்த பலனை தருவார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். என்னை முற்றிமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல, இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான பலனை எனக்கு தருவார். ரைட்? ஓகே, இப்போ மறுபடியும் வருவோம். பாவத்துக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன? முதலாவது சொல்லுகிறது, நான் சொன்ன முதல் பாவம் ஐடாலட்ரி, விக்கிரக ஆராதனை. சரி, இதுதான் முதல் மரணத்துக்கு ஏதுவான பாவம் பழைய ஏற்பாட்டின்படி. புதிய ஏற்பாட்டின்படி மாறிடுச்சா? பழைய ஏற்பாட்டில் தான் விக்கிரக ஆராதனை சொல்லியிருக்கு. நாங்க தான் அந்த பிரமாணத்திலிருந்து புதிய உடன்படிக்குள்ள வந்துட்டோமே. விக்கிரகங்கள் இருக்கலாமா? இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? சபையே, எஸ் ஆர் நோ? நோ. கட்டாயமா நோ தான், இருக்கக்கூடாதான். ரைட்? தேவன் முதல்ல கொடுத்த கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஃபர்ஸ்ட் லா, எக்ஸடஸ் 20ல, யாத்ராகமம் 20ல என்ன சொல்றாரு? வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து அதை விசாரிப்பேன்றார். விசாரிப்பேன் மட்டும்தான் அங்க சொன்னாரு. ஆனா 2 அதிகாரம் கழிச்சு, அப்படி ஒருவன் செய்தால் அவனுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை சொல்றார். வாசிங்க, யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 22 verse 20. கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் என்ன செய்யப்பட கடவனா? சங்கரிக்கப்பட கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிச்சுங்க அவங்க கதைய அப்படின்றார். இப்போ நம்ம வேற தேவர்களை சேவிச்சா யாரும் நம்மளை சங்கரிக்க போறது இல்ல. ரைட்? ஆனால் நாம் வேறே தேவர்களை சேவிப்போமானால், இப்ப நிறைய பேர் கூட மனசுல வந்து தோணுது, நாங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, ரட்சிக்கப்பட்டுட்டோமே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஆவியானவர் சொன்னார்னா ஏதோ ஒன்று இருக்கும். ரைட்? ஸோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்க யோசனை வந்து அப்படி இருக்கு, நாங்க தான் விட்டுட்டு வந்துட்டோமே, எதுக்கு இது திரும்ப எங்களுக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 விதமான பாவம் சொன்னேன். ஒண்ணு மரணத்துக்கு ஏதுவான பாவம். யாரும் உங்களை வந்து கொல்ல போறதில்ல, யாரும் உங்களை அடிச்சு காலி பண்ண போறதில்ல. ஆண்டவர் உடனே மரணத்தை கொடுத்து உங்களை அடிச்சு உங்களை தூக்கிடுவாருன்னு இல்லை. நீங்க ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. ஆனா அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் நம்ம வாழ்க்கையில நிலைத்திருந்தால் ஆவிக்குரிய மரணத்தை நோக்கி நாம் திரும்பவும் நடை போட ஆரம்பிக்க உள்ளவர்களாய் இருக்கிறோம். விளங்குதா? அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ரட்சித்து கொண்டு வந்தார். ஆனால் மறுபடியும் ஒருத்தன் அதை செய்யும் போது எங்க போவானா? மறுபடியும் அந்த ஆவிக்குரிய மரணத்துக்கு தான் போவானா. ரைட்? இதே மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் செய்தா பரவாயில்ல தானே, அப்போ பிரச்சனை இல்லையே. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நீங்க டெலிபரேட்டா ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா, திரும்ப செஞ்சீங்கன்னா, இட் வில் லீட் டு ஸ்பிரிச்சுவல் டெத். முக்கியமா இந்த மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்ன செய்யும்னா, ஒருவேளை உங்களை ஆவிக்குரிய மரணத்துக்கு கொண்டு போகலைன்னா கூட என்ன செய்யும்னா, உங்க கனியை கெடுக்கிறதா இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? வேதவசனம் என்ன சொல்லுது? சிறு நரிகளையும் குழி நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள். எத்தனை பேருடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கு? ஆண்டவருக்கு கனி கொடுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கீங்களா? அல்லது கனி கொடுத்தா கூட அடுத்தது நெக்ஸ்ட் ஃப்ரூட், நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஃப்ரூட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு முடிவில்லை. இல்லைங்கதா? அதை கொடுக்கும்போது கனி கொடுக்கிறவர்களைத்தான் தேடி இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா பாவம் என்னைய தேடியே வராதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இம்யூனிட்டி கிடைச்சிருச்சு எங்களுக்கு, பாவம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டதுனால என்னை தேடி வரவே வராதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா பாவம் உங்களை தான் அதிகமா தேடி வரும்.
ஏன்? என் கையை விட்டு போயிட்டல, நீ எப்படி கனி கொடுத்துடுற பாக்குறேன், கெடுத்து வச்சிடறான் உன் கனியை அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணுவான்? நீங்க அவன் கையில இருந்து தப்புவிக்கப்பட்ட பட்சத்திலே உங்கள் கனியை கெடுப்பதற்கு அவன் நிச்சயமாய் வருவான். விளங்கிட்டீங்களா? அதனாலதான் சொல்றோம், மரணத்துக்கு ஏதுவான பாவமா இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையை விட்டு அதை தூக்கி வெளியில போடணும். பட் ரொம்ப முக்கியமானது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருந்தா இட் மஸ்ட் பி ரிமூவ்ட். இல்லைன்னா ஆவிக்குரிய மரணத்தை அது நம்ம வாழ்க்கையில திரும்ப கொண்டு வந்துடும். எதுல இருந்து விடுவிக்கப்பட்டோமோ அதற்கே மறுபடியும் கொண்டு போய் விடப்படுவோம் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இப்ப சொல்றாரு, வேற தேவர்களுக்கு பலி இடுகிறவன் சங்கரிக்கப்படுவான். ரைட், வேற தேவர்கள் வெறும் விக்கிரகங்கள் மட்டும்தானா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாட்சி நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் இயேசு படம் கூட வைக்காதீங்க. ஏன்? நாம் ஆராதிக்கிற இயேசு மனித உருவு உள்ளவர் அல்ல. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது யாரும் ஆராதிக்கல அவரை, வர்ஷிப் பண்ணல அவரை. எப்போ ஆராதிக்கப்பட்டார்? மகிமை அடைந்த பின்பு தான் அவர் ஆராதிக்கப்படுகிறவராய் மாறுகிறார். ரைட்? So மகிமை அடையாமல், without the glory, Christ would have just been a man. புரியுதா? அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்த பின்புதான் அவர் யாரா இருக்கிறார்? ஆராதிக்கப்படத்தக்க தேவனுடைய குமாரனாய் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அப்பதான் அவரை ஆராதிக்கிறோம். ரைட்? சோ இயேசு படம் கூட வீட்டில் வைக்க கூடாது. ரைட்? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ மேபி இதை விட்டு நம்ம விலகி வந்துருவோம். இதனால தான் நம்ம இன்னொரு காரியம், யாராவது உங்களை கேட்குறாங்க, நான் கிறிஸ்தவனாகவும் இருக்க விரும்புகிறேன், வேற எதையும் சேவிக்க விரும்புகிறேன்னு சொன்னால் சொல்லிடுங்க, நீ வேணா அங்கே போயிரு, இங்கே இருக்க முடியாது உன்னால. ஏன்? எங்க தேவன் சொல்றது என்னது? என்ன ஆராதிச்சா என்னை மட்டும்தான் ஆராதிக்கணும். இது அது எல்லாமே நோ ஆப்ஷன்ஸ். ரைட்? இஃப் யூ சூஸ் கிரைஸ்ட், யூ ஹாவ் டு சூஸ் கிரைஸ்ட் அலோன். கிறிஸ்துவை தெரிந்தெடுத்தால், தேவனை தெரிந்தெடுத்தால், அவரை மட்டும்தான் தெரிந்தெடுக்க முடியும் என்பது வேதம் ரொம்ப தெளிவா சொல்ற உண்மை. ரைட்? இப்போ இன்னொரு குவெஸ்டின், என்னுடைய வாழ்க்கையில இது இல்லாமல் வேற விக்கிரகங்கள் இருக்க முடியுமா? இருக்க முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட நீங்க வேற எதற்கும் அல்லது வேறு யாருக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில விக்கிரகம் இருக்கிறது. சரி, என் வாழ்க்கையில விக்கிரகம் இருக்கா இல்லையா, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா, இப்படி வச்சுக்கோங்க. ஒரு காரியம் உங்களுக்கு விக்கிரகமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா, ஒரு பக்கம் ஆண்டவர் நின்று கேட்கறது போல வச்சுக்கோங்க, மகனே நீ என்ன தெரிந்தெடுக்கிறியா அல்லது இந்த பொருளை தெரிந்தெடுக்கிறியா? மகளே என்னை தெரிந்தெடுக்கிறியா அல்லது இந்த நபரை தெரிந்தெடுக்கிறியான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அது சொந்த மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யார் வேணும் இருக்கலாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட நின்று கேட்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. உங்க உள்ளத்துல இருந்து பட்டுன்னு ஆன்சர், ஆண்டவரே உம்மை தவிர வேற ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு ஜம்ப் பண்ணி வந்துச்சுன்னா விக்கிரகம் உங்க வாழ்க்கையில இல்லை. ஆனா ஒரு நிமிஷம், ஐயோ ஆண்டவர் இதை கேட்கிறாரே, வேற எதை கேட்டிருந்தாலும் நான் சந்தோஷமா விட்டுருப்பேனே, கொடுத்துருப்பேனே, என்ன ஆண்டவரே இதை கேட்டுட்டீங்கன்னு ஒரு சின்ன தாட் உங்க மைண்ட்ல வந்தா கூட அல்டிமேட்டா நீங்க முறுமுறுப்போட விட்டுறலாம். சரி போங்க ஆண்டவரே கேட்டீங்க, நான் கொடுத்துறேன், நீங்க தான் வேணும், அதனால இதை விட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில ஒரு விக்கிரகம் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது என்ற எச்சரிப்பு உங்களுக்கு தோணிக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ரைட்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பிசாசு பல நேரத்துல நரகலான விக்கிரகங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில ஸ்தாபிப்பதற்கு மறுபடியும் மறுபடியும் வருவான். அது உறவின் மூலமா வரும், பொருளின் மூலமா வரும், பல விதத்துல வரும். ஆனால் நீங்க தான் என்ன செய்யணும்? தெரிந்தெடுக்கும் உரிமையை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் தான் எனக்கு வேறு எதுவும் அல்ல, அவர் மட்டும் தான் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ரைட்? ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ? ரைட். இப்போ நான் இன்னும் 2 விதத்துல வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற விக்கிரக ஆராதனை குறித்து நான் உங்களோட கூட பேச போகிறேன். நல்லா கவனிங்க. தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை முழிச்சுக்கோங்க, தண்ணி குடிச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இந்த 2 காரியத்தை நீங்க நல்லா கேட்டே ஆகணும். ஏன்னா
தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்ம லைஃப்பை நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, நம்ம வாழ்க்கையை நம்ம சோதித்து பார்ப்பதற்கு இது மிக மிக முக்கியமான காரியங்கள். சரி, வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 13 verses 1 and 2. அதுக்கப்புறம் உடனே நம்ம 5ஆம் வசனத்தையும் வாசிக்க போறோம். 5ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். 5th verse 2. ஓகே. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் 5ஆம் வசனம், அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. ஓகே. அடுத்த சில வசனங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, அந்த நபர் உன் வீட்டாரா இருக்கலாம், உன் சொந்த சகோதரனா இருக்கலாம், உன் குமாரனா இருக்கலாம், உன் குமாரத்தியா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் மடியில படுத்து கொண்டு இருக்கிற உன் மனைவியா இருக்கலாம், அல்லது உனக்கு ரொம்ப உயிருக்கு உயிரானி நேசிக்கிற நண்பனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் தேவனை விட்டு விலக செய்கிற ஒருத்தர் உங்க வாழ்க்கையில இருந்தா அவர்கள் என்ன செய்யப்பட கடவர்கள்? என்ன செய்யப்பட கடவர்கள்? கொல்லப்பட கடவர்கள், கல்லெறிந்து. இதுக்கு வாசிங்களேன், உபாகமம் 13:10 வாசிங்க. டியூட்ரானமி 13:10 10ஆம் வசனம். அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடியினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறிய கடவாய். ஓகே. இன்னைக்கு யாரை புடிச்சு கல்லெறிஞ்சு கொலை செய்யறது? நம்மளை தூக்கி ஜெயில போட்டுருவான், ரைட்? நம்மளை யாரையும் கொல்ல சொல்லல, ஆனா வசனம் தெளிவா சொல்ற ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, that person needs to be removed from your life. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து தட்டி சொல்லுங்க, உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிற எந்த நபரா இருந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தயவுசெய்து சொல்லுங்க. அபிஷேகம் நிறைந்தவங்க நீங்க சொன்னீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கவங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் விலகி ஓடும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் டு யூ. இந்த குமாரனாவது குமாரத்தியாவது அப்படின்னு சொல்றது பாத்தீங்களா, சகோதரனாவது சகோதரியாவது மனைவியாவது கணவனாவது அப்படின்னு சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா, நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட நெருங்கின உறவுகள் தான் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியாதபடிக்கு என்ன செய்வாங்கன்னா, they will steal our time and draw it towards themselves. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம்? புரியுதா? உங்க சொந்த சகோதரனாவது சகோதரியாவது மகனாவது மகளாவது கணவனாவது மனைவியாவது ரொம்ப நெருங்கின சிநேகிதனாவது யாரா இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிற உறவு, ஆண்டவர் கூட இருக்கிற ஐக்கியம், ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஆண்டவருக்கு செலவிடப்பட வேண்டிய பலன், தாளந்து, பொருள் எதுவா இருந்தாலும் அதை தங்க பக்கம் டிரா பண்ண நினைச்சாங்கன்னா அவங்க யாரா இருக்கிறாங்க? உங்க வாழ்க்கையில ஒரு நரகலான விக்கிரகத்தை விதைக்க நினைக்கிறவர்களா இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? என்ன சொல்லுது வசனம்? அகற்றப்படணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேபி அந்த நபரை நீங்க அகற்றாம இருக்கலாம், பட் அவங்க செய்கிற கிரியையை நீங்க அகற்றித்தான் ஆக வேண்டும். அடிமைத்தனத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன செஞ்சிருச்சு? வாழ்க்கையில திரும்ப வந்துருச்சு. ஆவிக்குரிய மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இதுதான் நடக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப். நம்ம காலைல எந்திரிக்கணும், வேலைக்கு ஓடணும், அதை செய்யணும், இதை செய்யணும்ன்றப்போ நம்ம மேல வர்ற டிமாண்ட்ஸ், நம்ம டைம்ல வர டிமாண்ட், நம்ம பெலன்ல வர டிமாண்ட், என்னால செய்ய முடியும்ன்றதுக்கு வர்ற டிமாண்ட் என்ன பண்ணிருதுன்னா, நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை என்ன செஞ்சிருது? திருடிடுது என்கிட்ட இருந்து. நீங்க நிறைய பேர்ட்ட கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்குற ப்ராப்ளமே என்ன ப்ராப்ளம்? என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் வேதம் வாசிக்க முடியல, அப்படியே வாசித்தாலும் ஒன்றும் மண்டைக்குள்ள
ஏற மாட்டேங்குது. ஜோமன்னா ஏதோ 2 வார்த்தை ஜோமன்ட்டு ஓடுறதுக்கு தான் நேரம் இருக்கிறதே தவிர என்னால தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியவில்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன், கையை நீங்க உயர்த்த வேணாம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆனால் ப்ளீஸ் செட் திங்ஸ் ரைட். உங்க வாழ்க்கையில உரிமைகளை தேவனுக்கு முதலாக கொடுங்கள். புரியுதா? எந்த மனுஷனும் பெருசு இல்லை, அது யாரா வேணா இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொந்த சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. அதுக்குன்னு பார்த்தீங்களா சிஸ்டர் சொல்லிட்டாங்க, அதனால இனிமேல் சமைக்க மாட்டேன், நான் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன், வீட்டில் சும்மா உட்காராதீங்க. 5 மணிக்கு வீட்டுக்காரருக்கு சமைச்சு கொடுக்கணுமா, 4 மணிக்கு எந்திரிச்சு 4 to 5 ஆண்டவர்கிட்ட செலவிடுங்க. அதுக்கப்புறம் போய் மற்றவங்களுக்கு செய்யுங்க. விளங்குதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, when we give God the first place in our lives, நம் தேவனுக்கு நம் வாழ்க்கையில முதல் இடத்தை கொடுக்கும் பொழுது வேற யாரும் நம்ம வாழ்க்கையில எதையும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருக்கு முதலிடம் கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பார். He will do to you as you do to him. வேதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா? அவர் யாரா இருக்கிறார்? நல்லவனுக்கு நல்லவன், எத்தனுக்கு எத்தன். அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, என்ன ஆண்டவரே உங்களுக்கு இல்லாத ஒரு சுபாவத்தை சொல்றீங்களே. அதாவது வெளிப்படுவாருன்னு சொல்லிக்கு, அவர் எத்தன் அல்ல, ஆனால் எத்தனுக்கு அவர் எத்தனை போல வெளிப்படுவாராம். புரிஞ்சுக்கோங்க, ரைட்? நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுக்க முடியும். எத்தனை பேரோட இன்றைக்கு ஆவியானவர் பேசுறாரு. இத்தனை வாரம் மாசம் கொடுத்த செய்தியை விட இன்னைக்கு கொடுக்குற செய்தி தான் ரொம்ப முக்கியமான செய்தி. இதுக்கு ஆண்டவர் எனக்கு எக்ஸ்ட்ரா பலன் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா நீங்க சுத்திகரிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் பிரகாசிச்சிட்டீங்கன்னா நாங்க பரலோகத்தில் போய் உங்களை கொடுக்கும்போது பலன் நிறைய இருக்கும். அல்லேலூயா. விளங்கிச்சா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தை சொல்லிட்டேன், ரைட். 2வது இங்க சொல்ற ஒரு வார்த்தை நான் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆனா இன்னைக்கு வாசிக்கும் போது இது எவ்வளவு உண்மையா இந்த காலத்துக்கு இருக்குதுன்னு நான் யோசித்தேன். என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு சொப்பனக்காரனாவது ஒரு தீர்க்கதரிசியாவது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றான், ஒரு அடையாளத்தை செஞ்சு காட்டுறான். உடனே நம்ம என்ன செஞ்சிடும்? தேவனுடைய மனுஷன் அப்படின்னு வாயை பொழந்துடுறோம் இல்லையா? கடைசியில் என்ன செய்யறான்? வசனம் சொல்லுது, வேற தேவர்களை சேவிக்கும்படியாக கொண்டு போனால். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியோ யாரோ உங்கள்கிட்ட வாங்கங்க வேற ஒரு இடத்துக்கு போய் வேற ஒன்று ஆராதிக்கலான்னு சொன்னான்னா, அதை வேற ஆலயத்துக்கு கூப்பிட்டா கூட பரவாயில்ல, வேற ஒன்னா ஆராதிக்கலான்னு கேட்டான்னா என்ன செய்வீங்க? நீங்க உண்மையிலே அவனை கல்லடிச்சு கொண்டுருவீங்க. எவ்வளவு திமிரு உனக்கு! நீ அற்புதத்தையும் அடையாளையும் காட்டிட்டு என்ன வேற இடத்துக்கு கூப்பிடுறியா? ஸோ இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை வஞ்சிக்கிறவர்கள் they are not going to take you to an entirely different place. விளங்குதா? இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறதுனா, unfortunately, sorry to say, it is drawing people not towards God but towards the person who does all of it. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு செய்யப்படுகிற அற்புதங்கள் அடையாளங்கள் தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா, மனுஷருடைய கவனத்தை தேவன் பக்கம் திருப்பாம என்ன செஞ்சிட்டு இருக்கு? அந்த வார்த்தைகளை பேசுகிற, அற்புதங்களை செய்கிற, அடையாளங்களை செய்கிற ஊழியத்தின் பக்கம், ஊழியக்காரன் பக்கமா திருப்பிட்டு இருக்கு. விளங்குதா? அப்படி போனாலும் இப்ப அவர் யாரா மாறுறாரு? அவர் உங்கள் வாழ்க்கையில விக்கிரகமாய் மாறுகிறார். ஆச்சரியமா இருக்குல்ல? யோசித்து பாருங்க. அப்படி யாருக்காவது உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துருந்தீங்கன்னா, ஆண்டவரே தூக்கி எறிகிறேன், பெடஸ்டல்ல இருந்து கீழே இறக்கிறேன்ப்பா, நீங்க மட்டும்தான் அங்க இருக்கணும். விளங்குதா? யார் வேணா அற்புத அடையாளம் செய்யலாம், யார் வேணா உங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம், யார் வேணா உங்களுக்கு ஜெபிச்சு எது வேணா நடக்கலாம், நானே உங்களுக்கு ஜெபிக்கலாம். ஆனா நான் முதல் இடத்துல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எங்க பாஸ்டர் சொன்னா தான் நான் செய்வேன், இருக்கக்கூடாது. என் தேவன் சொன்னால் செய்வேன். அல்லேலூயா. விளங்குதா? அவர் தான் முதல் இடத்துல இருக்கணுங்க உங்க வாழ்க்கையில. வேற யாரும் அந்த இடத்த எடுத்துக்க கூடாது உங்க வாழ்க்கையில. விளங்குதா? சம்டைம்ஸ் நம்ம பிரச்சனைகள்ல சிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம அந்த இடத்த தேவனுக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுத்ததான் காரணம். பிரச்சனையில சிக்கியிருப்போம். சிந்தித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார்.
நான் நம்புறேன் நிறைய பேருடைய விடுதலைக்கு இன்னைக்கு ஆண்டவர் திறவுகோலை கொடுத்துட்டு இருக்கிறார். காலையில் எடுத்தப்போவே யோசித்தேன், ஐயோ இப்படி ஒரு செய்தி ஆண்டவரே தன்னால் ஆசீர்வாதம்னு பேசினேன். இப்போ இந்த செய்தியை பேசினா எங்கள் சபையார் முகம் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் காலையில் சர்வீஸ்லேயும் நல்லா சந்தோஷமாக கேட்டாங்க. முடிச்ச உடனே ஒரு சிஸ்டர் ஓடி வந்து சொன்னாங்க, சிஸ்டர் இன்னைக்கு நீங்கள் பேசினா அத்தனையும் எனக்கு தான் நாங்கள் அல்லேலூயா அண்ணன் நான் அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் இங்கேயும் நிறைய பேரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம அறியாத யோசிக்காத சில காரியத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்மளை சிந்திக்க வச்சு நம்மளை விடுதலைக்குள் கொண்டு வருகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை மெய்யாகவே விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பேர்ல நிறைய காரியத்தை செய்றோம். பட் எல்லாமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது தேவன் சொல்லுகிற விதத்தில் தான் என் வாழ்க்கையில செயலாற்றுதா அப்படின்றத நான் ஜாக்கிரதையாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஓகே, ரைட். ஸோ இங்க அவர் சொல்றார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் சரி, அற்புத அடையாளங்களை செய்கிறவனா இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த குடும்பத்தாரா இருந்தாலும் சரி, யார் ஒருவர் உங்களுடைய தாளந்துகள், திறமைகள், நேரம், பெலன் எல்லாத்தையும் இழுத்து தாம்பக்கம் கொண்டு வர்றாங்களோ அகற்றப்பட வேண்டிய விக்கிரகமாய் இருக்கிறார்கள். அவங்கள தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லலை, ஆனால் டோன்ட் கிவ் them that right, that authority. they need to know. அவங்களுக்கு அறிய வேண்டிய காரியம் என்னன்னா, தேவன் தான் என் வாழ்க்கையில முதன்மையானவர். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப நான் கனம் பண்றேன், ஆனா என் தேவனுக்கு கொடுக்குற இடத்த உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு என்னைக்கு நீங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல கத்துக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு விக்கிரகமும் இல்லை. ஹல்லேலூயா. விளங்குதா? எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? இன்னும் நிறைய பேர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஆகட்டும், ஆவியானவர் நிச்சயமா அவங்க ஆவியில ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருவார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் குடும்பங்களால கட்டப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் ஊழியக்காரர்களால கட்டப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை வேணும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். தேவனுக்கு பிரியமானது உங்க வாயிலிருந்து வரணும்னா நீங்க உண்மையில ஆவி, ஆத்மா, சரீரத்துல எல்லாவற்றிலும் பூரண விடுதலை உள்ளவங்களா இருந்தா தான் நீங்க தேவனுக்கு பிரியமா வாழ முடியும். ஹல்லேலூயா. நாம் கட்டப்பட்டவர்களாய் அல்ல, கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருந்த கழுதை கிறிஸ்துவை சுமக்கவில்லை, ஆனா கட்டவிழ்த்து அவர்கிட்ட கொண்டாந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஏறி ஓட்டினார். அதை இல்லைங்கதா? இன்னைக்கு நீங்க கழுத்துல கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விடுங்கள். ஏன்னா இயேசு உங்கள் மேல் ஏறி உலகத்திற்கு மகிமையாய் வெளிப்பட சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது இன்னொரு பர்சனல் காரியம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Samuel chapter 15 verse 23. இரண்டகம் பண்ணுதல் பில்லிஸ்தோனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. ஓகே, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரண்டகம் பண்ணுதல். இரண்டகம் பண்ணுதல்னா என்ன? கலகம் பண்ணுதல், தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தல். என்ன ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, என்ன ஆண்டவரே பண்றீங்க? ஓகே, கலகம் பண்ணுதல். அது என்னவா இருக்கு? என்னவா இருக்குது? பில்லி சூனிய பாவத்திற்கு ஒத்தது. ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? முரட்டாட்டம் பண்ணுதல். முரட்டாட்டம் பண்ணுதல் விளங்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? முரண்டு பிடிக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது. சரி, ஸ்டபர்னஸ். இது என்ன பாவத்துக்கு சமம்? விக்கிரக ஆராதனைக்கு சமமாம். சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்க வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, ஏன் முரண்டு பிடிக்கும்? எதுக்கு பிடிவாதம் பிடிக்கும்? எதுக்கு பிடிவாதம் பிடிக்கும்? நீங்க பொருள் எல்லாம் சொல்ல வேணாம், அல்ல பொருளோ சம்பவமோ சொல்ல வேணாம். எதுக்கு பிடிவாதம் பிடிக்குது? எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்கணும், நான் நினைக்கிறது என் கைக்கு. புள்ள மட்டும் இல்லைங்க, நம்மளும் நிறைய நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பல நேரத்தில் எப்படி இருக்கிறோம்? நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும். ஆண்டவரே 40 நாள் உபவாசம் போடுறேன், 50 நாள் உபவாசம் போடுறேன், மிஞ்சின நீதிமன்றம் இருக்கிறோம், 60 நாள் உபவாசம் போடுறேன், எல்லாம் போடுறேன். நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும். என்ன இருக்கு உங்க வாழ்க்கையில? என்ன இருக்குங்க உங்க வாழ்க்கையில? விக்கிரகம் இருக்கு.
விளங்குதா? விக்கிரகம் எங்க இருக்கோ பில்லி சூன்யம் அங்க இருக்கும். பில்லி சூன்யம் எங்க இருக்கோ அங்க விக்கிரகம் நிச்சயமா இருக்கும். பில்லி சூன்யம் விக்கிரகம் ரெண்டினுடைய ஆவியும் எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா? உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஆவி. விளங்குதா? உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஆவி. இப்போ இங்க என்ன கண்ட்ரோல்? வேற ஒருத்தர் என்னைய கண்ட்ரோல் பண்ணல, என் லைஃப் என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். என் கண்ட்ரோலை விட்டு ஆண்டவர் உன்னை மாத்தி செஞ்சுட்டாருன்னா முடிஞ்சிச்சு கதை. என்ன ஆண்டவர் எப்படி செஞ்சிட்டீங்க, என்ன எப்படி பண்றீங்க, நீங்க என்ன உங்களுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, நீங்க என்ன என்னை வந்து தண்டிக்கிறீங்களா? அந்த காலத்துல நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு பார்த்து நீங்க தண்டிக்கிறீங்க போல இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால ஏதோ தண்டிக்கிறீங்க. ஆண்டவர் கண்டிக்க வேணா செய்வார், தண்டிக்க மாட்டார். அல்லேலூயா. நேசிக்கிற எந்த புத்திரனையும் அவர் சிட்சிப்பாரே தவிர அவர் தண்டனைக்கு உட்படுத்துகிற தேவன் அல்ல. தண்டனையிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன், தண்டனையிலிருந்து ரட்சிக்கிற தேவன். திரும்ப ஒருத்தனை தண்டனைக்கு உட்படுத்துகிறவர் அல்ல. ரைட்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரத்தில் நம்முடைய பிடிவாதமே நம்முடைய வாழ்க்கையிலே விக்கிரகமாக மாறக்கூடும். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? நான் சொன்னேன், நீங்க வந்து ஆவியினால நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா யூ டோன்ட் பிகம் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். எப்போ ஸ்பிரிச்சுவல் பர்சனா மாறுறீங்க? ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதும் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்தலை குறித்து தான் பேசுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அதன் கீயை நமக்கு கொடுக்கும். வாசிக்கலாம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, நம்ம எப்படி தெரியுமா இந்த வசனத்தை எடுத்துக்கிறோம்? ஆண்டவரே, நான் என் வழியில நடந்து போயிட்டே இருப்பேன் ஆண்டவரே, நீங்க என்ன செய்வீங்க? என் கையை பிடிச்சிட்டு கூடவே வருவீங்க. நான் போற வழியில என் கூட வருவீங்க. எங்கேயாச்சும் ஆபத்து இருந்தா அங்கிருந்து இப்படி வந்துருமாங்களே, அங்க போகாத. எங்கேயாச்சும் எனக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் நெருக்கம் இருந்தா அங்க போகாத, வந்துரு அப்படின்னு என்னை காப்பாத்துவீங்க. அதுதான் நம்ம நினைக்கிற ஆவிக்குரிய நடத்துதல். பட் யூ நோ வாட் இஸ் பீங் லெட் பை த ஸ்பிரிட்? ஆவியினால நடத்தப்படுகிறதுனா என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் அல்ல, நான் விரும்புகிறதல்ல, நான் நினைப்பதில்லை, நான் ஆசைப்படுறதில்லை ஆண்டவரே, நீங்க என்ன விரும்புறீங்களோ அது மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்றதுதான் ஆவியினால நடத்தப்படுற வாழ்க்கை. அல்லேலூயா. என்னைக்கு உங்களுக்கு விட்டு கொடுக்கிற அந்த தைரியம் வருதோ, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதாவது உங்க வாழ்க்கையுடைய கண்ட்ரோலை இன்னொருத்தட்ட விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? நம்ம பொம்பளை பிள்ளைங்கள சீக்கிரமா கல்யாணம் பண்ணுன்னு சொல்றோம். ஏன் 30 வயசு 35 வயசு ஐயோ லேட்டுன்னு பதறோம்? ஏன்? அந்த 30 வயசு வரைக்கும் அது தனியா இருந்துருச்சுன்னா அதுக்கு என்ன வந்துடும்? ஒரு தனி மைண்ட் செட் வந்துடும். இந்த 30 வயசு வரைக்கும் இண்டிபெண்டா இருந்து பழகிருச்சுன்னா அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தட்ட போய் அட்ஜஸ்ட் பண்ண. விளங்குதான் நான் சொல்றது? நான் ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன். கரெக்டா? நீங்க 30 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே போராட்டம் தான் நிறைய இருந்திருக்கும். கரெக்டா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், வளைஞ்சு கொடுத்துடலாம். இந்த வாலிப வயசுல ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட முடியும். ஆனா இருக்க இருக்க நமக்கு ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட்டை மாற்ற முடியாது. ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா யோசித்து பாருங்க. காணாத தேவனுடைய கரத்துல என் வாழ்க்கையை விடணும்னா என்னால் அவர் பார்க்க கூட முடியல, அவர் எங்க இருக்கிறாருன்னு கூட தெரியல. நான் பாட்டுக்கு காணாத ஒருத்தர் கையில என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன். நான் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவர் என்னை ஏதாச்சும் பண்ணி விட்டாருன்னா என்ன பண்றதுன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கு. நல்லா உங்க உள்ளத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், எல்லாருக்குள்ளயும் இந்த பயம் இருக்குது. ஆனா என்னைக்கு நீங்க அந்த ஆவியினால நடத்தப்படுகிற வாழ்க்கை தான் உண்மை, அதுதான் நமக்கு தேவை. விக்கிரகத்தின் கட்டுகள் என்னை விட்டு அகன்று போட்டு, ஆண்டவரே, நீங்க இதுக்கு வந்து ஜபம் தான் பண்ண முடியும். என்ன சொல்லணும்? ஆண்டவரே, ஐ டு நாட் சீக் டு கண்ட்ரோல், ஐ டு நாட் டிசைர் டு கண்ட்ரோல். நான் என் வாழ்க்கையை கூட கண்ட்ரோல் பண்ண நான் விரும்பல ஆண்டவரே, அந்த கண்ட்ரோலை உங்க கையில கொடுத்துட்றேன்னு சொல்றீங்களோ. வாழ்க்கையை புரட்டி போட்டார்னாலும் பரவாயில்ல,
நீங்க விக்கிரகம் இல்லாத, விடுதலை பெற்ற, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இல்லாத ஒரு நபரா மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? பிரயோஜனமா இருக்கா இந்த வார்த்தை உங்களுக்கு? நல்லா கவனிங்க. நம்ம விக்கிரக ஆராதனைன்னு பார்த்து நம்ம சுரூபங்களையும் நம்ம படங்களையும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா தெளிவா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, உன் வாழ்க்கையுடைய கண்ட்ரோலை என் கையில ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுத்தனா விக்கிரகம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். விக்கிரகம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தா மேன்மை அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருக்கும், மரணம் அங்கே இருக்காது. சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்தானே பார்த்துட்டு வந்தோம். புதிய ஏற்பாட்டில் ஏதாச்சும் இருக்கா? வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்ம ஆரம்பிச்சது எந்த வசனத்துல? 1 யோவான் 5:15-16 ஆரம்பிச்சோமா? ரைட். இப்போ எங்க போறோம்? 16-17 ஆரம்பிச்சோம். இப்போ எங்க போறோம்? அதே அதிகாரத்துல மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்று யோவான் பேசின இடத்துல அவர் கடைசியில எங்க கொண்டாந்து விடுறாரு பாருங்க. 1 யோவான் 5:21 வாசிங்க. 1 John 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, உங்களை விக்கிரகங்களுக்கு விலக்கி காத்து கொள்வீர்களாக. யார்கிட்ட சொல்றாரு? உலகத்தாரே, இன்னும் விக்கிரக ஆராதனைக்குள் கிடக்கிறவர்களே, உங்களை விக்கிரகங்களிலிருந்து விடுவித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் வாருங்கள் என்று ரட்சிப்பின் அழைப்பை கொடுக்கல. அவர் யார்கிட்ட சொல்றாரு? பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. விளங்கிட்டா? இப்ப நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும்போது there are many times that the devil will try to bring idolatry back into our lives. நம்ம வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் விக்கிரக ஆராதனையை கொண்டு வர பிசாசு முயற்சிப்பான். எப்படி கொண்டு வருவான்? மற்ற மக்கள் மூலம் கொண்டு வருவான். நமக்கு நெருங்கின க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் மூலமா வரும். இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. டேக் அ டெசிஷன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியல, என் கணவன் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, நான் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்தேன்னா எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு வரும் தெரியுமா? வீடே 2ஆ போயிடும். கவலைப்படாதீங்க. வீடு 2ஆ போனாலும் திரும்ப இணைந்து அழகா ஸ்தாபிக்கப்பட்டதாய், கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் பண்ணப்பட்டதாய், விக்கிரகம் இல்லாத ஒரு நிலையான உறுதியான வீடை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. செய்து பாருங்க, விளைவுகளை பார்ப்பீங்க. ஏன்னா காலம் சமீபம். யோசித்து பாருங்க. இந்த உலக வாழ்க்கைக்கே நம்ம இவ்வளோ ப்ரிப்பரேஷன், இவ்வளோ யோசனை எல்லாத்தையும் பண்றோம். ஆனால் நித்திய காலமாய் வாழ போகிற வாழ்க்கைக்கு எவ்வளவு அதிகமாய் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளைய நீங்கள் எல்கேஜியில் கொண்டு போய் விடும்போது அதுக்கு எந்த சப்ஜெக்டிவ் நீங்கள் நுண்ணறிவை கொடுக்க மாட்டீங்க அதுக்கு, இல்லையா? ஜென்ரலான அறிவு தான் கொடுக்கப்படும். இன்ஃபேக்ட் பேசிக்ஸ் தான் கொடுக்கப்படும். ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வந்துச்சுன்னா பேசிக் பிசிக்ஸ் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் கற்று தருவோம். 11th 12th அவன் பிசிக்ஸ் செலக்ட் பண்ணான்னா அவன் இன்னும் அதில் ஸ்பெஷலைஸ்டாக சில காரியங்களை படிப்பான். டிகிரிக்கு போகும்போது அதை சூஸ் பண்ணான்னா அதில் இன்னும் ஆழத்துக்குள்ளே போவான். ஆனால் அதில் ஒரு டாக்டரேட் வாங்கினா தான் அவன் அதனுடைய டவுன் டு த டெப்ஸ் ஆஃப் இட் போயிட்டு அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு உலக வாழ்க்கைக்கே இவ்வளோ இருக்குன்னா, ஆவிக்குரிய நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவு ஆழமாய் நம்முடைய வாழ்க்கையை தோண்டி பார்க்கணும். மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் சீக்கிரமாய் நம்முடைய வேறு பட்டு போய் நாம் ஒன்றுமில்லாமல் போவோம். ஆனால் நம்முடைய வேர்கள் ஆழமாய் கிறிஸ்துவுக்குள் போய், அவருடைய வார்த்தைக்குள் போய், அவருடைய விருப்பத்தை சித்தத்தை கண்டறிந்து செய்யுமானால் நிச்சயமாய் நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைவோம். நம்மளை உயர்த்துவார். அவருக்காக எரிந்து பிரகாசிக்க வைப்பார். அவர் வரும்போது விளக்குல எண்ணெயே இருக்கும், திரியும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், தூக்கிட்டு போயிடுவார். வெளிச்சத்தின் சந்ததி நீங்க வாங்க எங்கூடன்னு சொல்லி கூட்டிட்டு போவார். நீங்க நிறைய பேர் கைவிடப்பட போறது தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
ஆனா நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய எச்சரிப்பை பெற்றோமானால், let us be careful about our lives, not to be in control of it, but to allow God to control our lives. நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டுப்படுத்துவதல்ல, அவர் கட்டுப்படுத்த வேண்டும். அதே போல மற்றவர்களுக்கு என்னில் உரிமை இல்லை, அவருக்குத்தான் முதல் உரிமை இருக்கிறது. மற்ற எல்லா உரிமையும் அவருக்குள் தானே தவிர, அவரை இல்லாம எந்த உரிமை கோர யார் ட்ரை பண்ணாலும் கட் ஆஃப் பண்ணிருங்க. விளங்குதா? திருத்தி பாருங்க, திருந்தல தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா காலம் சமீபம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காலம் சமீபம். உங்க ஆத்துமாவா இந்த உலக வாழ்க்கையான்னு தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலையில இந்த உலகம் நின்று கொண்டு இருக்கிறது. நாம் இந்த உலகத்திற்காக விதைப்போமானால், if we will sow for the world, we will reap destruction. இந்த உலகத்திற்காக விதைக்கிறவர்கள் அழிவை அறுப்பார்கள். ஆனால் ராஜ்யத்திற்காக விதைக்கிறவர்கள், நித்தியத்துக்காக விதைக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையினாலே விதைக்கிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள அழியாமையை அறுப்பார்கள். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். இது ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஒரு நேரம். நாட் a டைம் ஆஃப் நம்ம ரிஜாய்ஸ் பண்ணி ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், வாக்குத்தத்தத்தை நான் கிளைம் பண்றேன்றது இல்ல. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில நிக்கிறான். ஆண்டவரே அப்பா, ஒருவேளை என் வாழ்க்கையில நான் கண்ட்ரோல் பண்ணோன்னு எந்த வாழ்க்கையின் பகுதி இருந்தாலும் இந்த காலை வேளையில அதை ரிலீஸ் பண்றேன் ஆண்டவரே. அதை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல ஆண்டவரே, உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்ப்பா. என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுப்படுத்தி நடத்த நான் நினைக்கிறேன். என் கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வரணும்னு நினைக்கிறேன். பல நேரத்துல ஆண்டவரே அதை அகற்றி போட்டு, அப்பா நீரே எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம், நீர் விரும்புகிறதை என் வாழ்க்கையிலே செய்தருளும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு எனக்குள்ள உருவாக்குங்க ஆண்டவரே. அது போல மற்ற மனிதர்கள், அது குடும்பத்தின் மனிதர்களா இருக்கலாம், வேறு மனுஷரா இருக்கலாம், யார் யார் என் மேல என் கழுத்துல ஒரு கட்டை போட்டிருக்கிறாங்களோ, என் கழுத்தை கட்டி வச்சிருக்கிறாங்களோ, உம்முடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறீங்க, சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சியோன் சபையாரே, உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். remove every bondage in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, மனுஷர்கள் எங்கள் மேல் போட நினைத்த கட்டுகள், குடும்பத்தார் எங்கள் மேல் போட நினைத்த கட்டுகள், உமக்கு மேல் இருக்க வேண்டிய அந்த அன்பு, அந்த வைராக்கியம், அந்த சேவை எல்லாவற்றையும் ஆண்டவரே எடுக்க நினைத்த எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால I renounce it in Jesus mighty name. உங்களை மீண்டுமா முதல் இடத்துல நாங்க கொண்டாந்து வைக்கிறோம் ஆண்டவரே. இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அந்த முதல் இடத்தை உங்களுக்கு கொடுத்துற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மறக்காம உங்களை அந்த முதல் இடத்துல வைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Give us the grace, Lord. Give us the grace, Father. Karamala shakaravala duranamalava karabalava ribalaba rabalaba shakarabalava turanamalava turanamalava. எங்களை பாவத்திலிருந்து நீர் மீட்டெடுத்தது இந்த பந்தியின் நோக்கமே எங்களை வெறும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு புதிய ஜீவனுக்குள் எங்களை நடத்தி ஹல்லேலூயா கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்பட்டு மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள அழைத்து வந்ததற்கு தான் இதை ஏற்படுத்துறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த பந்திக்கு வருகிற நாங்கள் அதை உணர்ந்தவர்களாய் அதிலே பங்கேற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென்.